கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. அப்ப அருள்னா அதை அடையணும்னாக்கா நீங்கள் இறைவன் பக்கம் நெருங்கணும். அப்ப இறைவன் பக்கம் நெருங்கணும்னா இறைவன் தான் அந்த மெத்தட சொல்லணும். நெருங்குற மெத்தட சொல்லி காட்டணும். ஒரு வழிய பாத்த. அந்த பாத்தா இஸ்லாம். இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம், ஒரு வழி. இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை காட்டும் போது அந்த நேரான வழியை காட்டும் யார்கிட்ட இருக்கணும்? இறைவன்ட்ட தான் இருக்கிறோம். அப்ப இறைவன் நமக்கு நேரான வழியை காட்டலாம். எதன் மூலியம்? இறைவனுடைய வேதத்து மூலியமா, இறைவனுடைய தூதர் மூலியமாக. அப்ப தூதர்கள் வேதம் மூலியமா தான் நமக்கு நேர்வழியை காட்டலாம். அப்படிப்பட்ட ஒரு இபாத்தான ஒரு நேர்வழி தான் நம்ம ஈமான், நம்பிக்கை கொள்றோம். அந்த நம்பிக்கை கூட கூட எப்படி இறைவன் சொல்றான் பாருங்க. இந்த நம்பிக்கை வந்து இறைவன் மீது வைக்கிறோம். அந்த இறைவன் மீது நம்பிக்கை வைக்கும்போது அந்த நம்பிக்கை அடுத்தது என்ன செய்யும்? தொழுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹாதனா லிஹாதா வமா குன்னா லிலக்தி லவ்லா அன் ஹாதனா அல்லாஹு. இறைவா, இந்த நம்பிக்கையும் இந்த இறை வணக்கம், நம்பிக்கையும் இறை வணக்கம் நீ எங்களுக்கு கொடுக்காவிட்டால், எங்களுக்கு காண்பிக்காவிட்டால், எதின சிராத்தில் காண்பிக்காவிட்டால், இந்த வழியை காண்பிக்காவிட்டால் நாங்கள் நட்டவாளியாக ஆயிடுவோம் என்று சொல்றோம். அல்ஹம்துலில்லாஹ் ஹாதனா லிஹாதா, ஹாதனா வழியை காட்ட லிஹாதா, அல்ஹம்துலில்லாஹ் ஹாதனா லிஹாதா, இந்த வழியை நீ எங்களுக்கு காட்டாவிட்டால் நாங்கள் நட்டவாளிகளா ஆகியிருப்போம்னு சொல்றான். அப்ப நேர் வழியை காட்டிட்டான். அப்ப இந்த நேர் வழியில எது? தொழுக, ஜக்காத்து. இதுக்கு அடுத்தது இன்னொன்னுன்னா நோன்பு. மூணாவது வந்து நோன்பு. அப்ப இந்த நோன்பை பிடிக்கிறதால நமக்கு எவ்வளவு நன்மை இருக்குது அப்படின்னு. இப்ப ஜெனரலா பாத்தீங்கன்னா எல்லா வேதம் கொடுக்க மக்களுக்கு தான் இந்த வார்த்தை, இந்த குரான், இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட், அப்ப நியூ டெஸ்டமெண்ட், இது எல்லாமே யாருக்கு? ஒட்டுமொத்த வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள். 100% இருக்கா? 100% வேதம் கொடுக்கப்பட்டவங்க தான். அதுல வேதம் கொடுக்கப்பட்ட 5% இந்த வேதத்தை நம்ப மாட்டேன், இந்த தூதர் நம்ப மாட்டேன், மர்மையை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க 5% இருப்பாங்க, 6% இருப்பாங்க. அப்போ அவங்களும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தான். அவங்க ஏன் இந்த வேதத்தை மறுக்கிறாங்கன்னாக்கா அவங்க அந்த வேதத்தை படிக்கிறது இல்ல. இல்ல வேதத்தை படிச்சுட்டு இது கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. எங்களோட தலைவர் இப்படி சொல்லிக்கிறாரு, எங்க அரிஸ்டாட்டில் இப்படி சொல்றாரு, எங்க பிளேட்டோ இப்படி சொல்லிக்கிறாரு, இப்படி சொல்லி அந்த புக்கை எடுத்து ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்களே தவிர இறைவனோட புக் எடுத்து ரெஃபரன்ஸ் பண்ண மாட்டாங்க. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அது பண்ணக்கூடாது. ஆரம்பத்துல முடிவை தான் பண்ணணும். இப்ப இந்த நோன்பு, இந்த நோன்பை பத்தி பார்த்தீங்கன்னா வேதம் கொடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் இந்த குரான் சொன்னா இன் ஹுவ இல்லா திக்ருல் ஆலமீன். இது அகில உலக மக்களுக்கு ஒரு நற்செய்தி. எது? இந்த குரான். இந்த நற்செய்தி என்ன நல்ல செய்தி சொல்லுது? ரஹமத்தான செய்தி. ஒரு நல்ல செய்தி சொல்லுது. அப்ப இந்த நல்ல செய்தி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப 2வது அத்தியாயம் அது பார்க்கறாங்க 183வது வசனம். தயவு செய்து நான் சொல்றதையெல்லாம் நீங்க குரானை எடுத்து பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் வந்து இன்னைக்கு நோன்புடைய நாள்ல குரான் இறக்கப்பட்டது. அது அப்புறம் சொல்லுவோம். இப்ப இந்த குரான்ல வந்து நான் சொல்ற ஒரு ஆயத்து வந்து 4 லைன் 5 லைன் தான். இத நீங்க படிச்சா நான் சொல்றது சரியா இருக்கான்னு பார்க்கணும். அப்ப சரியா இல்லன்னா என்ட்ட சொல்லிருங்க. என் ஃபோன் நம்பர்லாம் இதுல வருது. அப்ப நம்ம வந்து இது நம்மக்குள்ள நம்ம டிஸ்கஸ் பண்றோம். நம்மக்குள்ள இத ஆய்வு பண்றோம். இப்ப நேரா நான் உங்ககிட்ட நேர்ல உட்கார்ற மாரி அர்த்தம். நீங்க என்ட்ட நேர்ல கேட்கிற மாரி அர்த்தம். இதுல பெரியவர் சார்ந்தவர்லாம் கிடையாது. நமக்கு தெரிஞ்சத பரிமாறிக் கொள்கிறோம். அப்ப அருள்னா என்ன அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த மக்களுக்கு இந்த அருளை வீசியிருக்கேன், கொடுத்திருக்கேன். விரும்பி எடுத்துக்க. விரும்பி எடுத்துக்க, விரும்பி நிராகரிக்கலாம். அப்ப ஒட்டுமொத்த அருள் வாசகம் என்ன? தன்னுடைய வார்த்தை என்னன்னா இந்த கித்தாபு, அல் குரான். அப்ப அந்த அல் குரான வந்து அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்றான் பாருங்க. அந்த அருள்ங்கிற வார்த்தைக்கு சொல்லும்போது ஒரு கான்பிடன்ஸ். இந்த கித்தாப படிக்கும்போது உன்னுடைய ஈமான் வந்து இன்னும் மேலோங்கணும். இப்ப ஈமான் இருக்குது, அப்படியே எனக்கு பலகீனமாக்குது. ஒரு ஆயத்த படிக்கும் அந்த ஈமான் அப்படி அப்படி புத்துணர்ச்சி வரணும். இதுதான் இறைவன் சொல்றான். அப்ப சொல்லும்போது இந்த கித்தாப ஓபன் பண்றோம். அப்ப இந்த கித்தாப ஓக்கும்போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அலிஃப் லாம் மீம். முதல் வார்த்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் அலிஃப் லாம் மீம் தாலிக்கல் கிதாப். இந்த கித்தாபு, இந்த கித்தாபுல பிரிண்ட் எங்க இருக்கு? தாலிக்கல், அந்த கித்தாபு. அப்ப அந்த கித்தாபு இந்த கித்தாபு லௌஹுல் மஹ்ஃபூஸ்ல உள்ள கித்தாபுனுடைய ஜெராக்ஸ் காப்பி தான் இது. அப்ப இறைவன்கிட்ட உள்ள ரெக்கார்டு இருக்கு பாருங்க, ஒரிஜினல் ரெக்கார்டு. அதிலேருந்து வந்த செய்தி தான் இது. அப்ப ஒவ்வொரு இறைத்தூரும் கொஞ்சம் கொஞ்சம் செய்தியை கொடுத்து ஒட்டுமொத்த அந்த ஒரு கித்தாபுல பல வகையான செய்திகளை கொடுத்து அடக்குறான்.
முடிக்கிறான். அப்ப இந்த செய்தியில தான் சொல்றான், அலிஃப் லாம் மீம் தாலிக்கல் கித்தாபு, இந்த கித்தாபு லா ரைப ஃபீஹி, இதுல பொய் இல்ல. இறைவன் சொல்ற வார்த்தையை பாருங்க. உலகத்துல எழுதப்பட்ட எத்தனை புக் இருக்கும். புக்குனா கித்தாபு, கித்தாபுனா புக்கு. அப்ப எத்தனை புக்கு உலகத்துல 1000 கோடி இருந்தாலும் சரி, லட்சம் கோடி இருந்தாலும் எல்லா புக்கையும் எடுங்க, ஒரு வார்த்தை கூட இந்த மாதிரி கேரண்டி சொல்றேன். விஞ்ஞானி கண்டுபிடிச்ச புக்ல கூட இதுல பொய் இல்லைன்னு அவங்க கேரண்டி கொடுக்க முடியாது. அப்ப கேரண்டி கொடுக்கப்பட்ட புத்தகம் எது? இந்த புத்தகம். அப்ப இந்த கேரண்டி உடைக்கலன்னா உடங்குறான்ல, வா வந்து உடைச்சு பாரு, இதுல பொய் இல்லைங்கிறான். அப்ப இந்த இடத்துல ஒட்டுமொத்த மக்களை பார்க்கும்போது முஸ்லிம் சமுதாயத்துக்கு நோன்பு கொடுத்தாலும் இவங்க பெருசா நினைப்பாங்க. அப்ப முஸ்லிம் சமுதாயத்துக்கு வந்து சொல்றது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு சொல்றான். எப்படி சொல்றான்னா, இந்த நோன்பு, இந்த அருள், அருள் நிறைந்த மாதங்கிறோம், அருள் நிறைந்த இபாத்துங்கிறோம். அப்ப நோன்புல அளவு அளவு கடந்தது, நம்மளால சொல்லி விவரிக்க முடியாத ரஹமத்து, இறைவனுடைய அருளை வீசி இருக்கான். விரும்பி ஏத்துக்க, உலகத்துல வேதம் கொடுக்க மக்களே, நீங்கள் வந்து இந்த விரும்பினா இந்த ரஹமத்தை எடுத்துங்க, பிடிச்சுங்கிறான். அப்ப அதை பிடிப்பதற்கு என்ன வேணா, நீ நோன்பு இருக்கணும். அப்ப அந்த நோன்பை சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவா பேசுறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 2வது அத்தியாயம் 183வது வசனத்தை சொல்றான் பாருங்க. 2வது அத்தியாயம் 183வது அல் பக்ரா 183 சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களேங்கிறான். அங்க லா ரைப ஃபீஹினா பொய் இல்லைன்னா ஒட்டுமொத்த மனித சமுதாயம் பார்க்குது, என்ன பொய் இல்லைங்க, படிச்சு பார்ப்போங்கிறான். அப்ப படிச்சு பார்த்து கடைசியில வர்றவன் ஈமான் கொள்ளுவான். அப்ப ஈமான் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு தான் சொல்றான். அப்ப யா அய்யுல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொள்ளாதவர்களே, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இறை நம்பிக்கை கொள்ளாதவர்களே, இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களே, இறைவனுடைய தூதர் மீது நம்பிக்கை இல்லாதவர்களே, இறைவனுடைய வேதத்தை நம்பிக்கை கொண்டவர்களே, இறைவனுடைய வேதத்தை நம்பாதவர்களே, தி டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை நம்பினவர்களே, டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் நம்பாதவர்களே, இவர்களை தான் யா அய்யுல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்கள். இப்ப நாம நம்பிட்டோம். அப்ப நமக்கு கண்டிஷன் போடுறான், கட்டுரை போடுறான். ஒரு கட்டுல தொழுக, 2வது கட்டுல ஜக்காத்து, இது 2 செய்யணும் பனிஷ்மெண்ட்டான். சஹர்ன்ற நரகம் பனிஷ்மெண்ட். இப்போ இது பனிஷ்மெண்ட் இல்லாத இபாத்துல அளவிட முடியாத அருள் இருக்குது. அப்ப சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, என் மீது விசுவாசம் கொண்டோட, என்னை ஏற்றுக்கொண்டோட, என் வேதத்தை ஏற்றுக்கொண்டோட, என் தூதரை ஏற்றுக்கொண்ட, என்னுடைய டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை ஏற்றுக்கொண்ட மக்களே, நம்பிக்கையாளர்களே, ஆமனு, அதான் நம்பிக்கையாளர்களே, நமக்கு தான் சொல்றான். ஆமனு குத்திப அலைக்கும், உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது. குத்திப அலைக்கும், அலைக்கும் நேரம் ஈமான் கொண்டவர்கள் சொன்னா, ஈமான் கொண்டவர்களே, உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது அஸ்யாமு, இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது. அப்ப எல்லா மக்களையும் கூப்பிட்டு சொல்லாம இந்த ஈமான் கொண்டவர்கள் மட்டும் சொன்னான், நம்பிக்கை உடையவர்களே, நோன்பு கடமையாக்கப்பட்டது. இது நிறைய அருள் இருக்குது. அப்ப இந்த நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது, விதியாக்கப்பட்டதுங்கிறான். சொல்லிட்டு இறைவன் சொல்றான், உனக்கு மட்டும் இல்லப்பா, இது ஒட்டுமொத்த மக்களுக்கு விதியாக்கப்பட்டதுங்கிறான். விரும்பி ஏற்கலாம், விரும்பி நிராகரிக்கலாம். அதை சொல்ல பாருங்க. கமா குத்திப அல்லல்லதீன மின் கபலிக்க, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் யாரு? ஈசாவுடைய சமுதாயம், இஞ்சியில கொடுத்த ஈசாவுடைய சமுதாயம், மூசாவுடைய சமுதாயம், ஹாரூன் நபியுடைய சமுதாயம், அப்புறம் ஜக்கரியா சமுதாயம், நூஹ் நபியுடைய சமுதாயம், இப்ராஹிம் நபியுடைய சமுதாயம். அப்போ ஒவ்வொரு இறை தூதருடைய மக்களை பார்த்து சொல்றான். யாரெல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டவர்களோ அந்த மக்களை பார்த்து சொல்றான். வேதத்தையும் வேத தூதரையும் வேதத்தையும் ஏற்றுக்கொண்ட மக்களை ஒரு பக்கம், அப்ப வேதமும் வேத தூதரையும் நிராகரிக்கிறோம் இன்னொரு பக்கம். அப்ப ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் ஈமான் கொண்டவங்க தான். அப்ப ஈமான் கொண்ட யூதர்களே, ஈமான் கொண்ட கிறிஸ்தவர்களே, ஈமான் கொண்ட சாபியன்களே, ஈமான் கொண்ட முஸ்லிம்களே, இப்ப இத்தனை கேரக்டர்ல உள்ள மனுஷனை சொல்றான், ஈமான் கொண்டுட்டீங்கன்னா உங்கள் மீது நோன்பு கடமை. அப்ப நோன்பு கடமை ஆக்கப்பட்டத அந்த நமக்கு முன்னாடி உள்ள மக்கள் செய்திருக்காங்க அல்லாஹ் சொல்றான். ஈசாவுடைய கவுமுழு, அந்த ஈசாவை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டு அவர்கள் நோன்பு பிடித்தார்கள். மூசாவுடைய கவுல், மூசாவை ஏற்றுக்கொண்டு வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நோன்பு பிடித்தார்கள். உனக்கு முன்னூறு சமம். அதே மாதிரி இப்ராஹிம் நபியுடைய கவுமு, அவர்களும் இப்ராஹிம் நபி ஏற்றுக்கொண்டா, இப்ராஹிமுடைய வேதம் அந்த வார்த்தைகள் ஏற்றுக்கொண்டார்கள், மறுமையில் அவர்களுக்கும் நோன்பு கடமை. அப்ப ரசூல்லா அந்த உம்மத்துக்கு மட்டும் நோன்பு கடமை இல்லை,
ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் நோன்பு கடமை. அப்ப முன் சென்ற சமுதாயம் எல்லா சமுதாயம் நோன்பு கடமை. அந்த நோன்பை பிடிக்கிறவங்க யாரு? இறை நம்பிக்கை கொண்டவர்கள், இறை வேதத்தை கொண்ட அவர்கள் தான் நம்பிக்கை உள்ளவர்கள். அந்த நம்பிக்கை உள்ளவர்களை பார்த்தா ஆறுதலான வார்த்தை சொல்லலாம். டேய் முஸ்லிமே, உனக்கு மட்டும் நோன்பு கடமையா இல்ல, உனக்கு முன்னுள்ள சமுதாயம் கடமை. அந்த நோன்பை தான் நீ பிடிக்கிற அப்படிங்கிறோம். இதுக்கு நிறைய நம்ம உதாரணம் அந்தந்த மதத்துல பார்க்கலாம். கிறிஸ்தவர்கள் நோன்பு பிடிப்பாங்க, இந்துக்களே லட்சுமி விரதம் இருப்பாங்க, வெள்ளிக்கிழமை இருப்பாங்க, ஐயப்ப விரதம், எத்தனையோ விரதம் இருப்பாங்க. இந்த விரதம்லாம் ஏன் டிஃப்ரெண்ட் ஆச்சுனாக்கா, வேதம் கொடுக்கப்பட்ட மக்களால அந்த வேதத்தை படித்தவர்களை கொண்டுதான் டிஃப்ரெண்ட் ஆச்சு. இல்லைன்னா எல்லாருக்கும் ஒரே நோம்பு தான். எல்லாருக்கும் ஒரே நோம்பு தான். இந்த நோம்புல வித்தியாசமே கிடையாது. இதான் அல்லாஹ் சொல்றான். குத்திப அலைக்கும், அவன் சொல்ல பாருங்க, குத்திப அலைக்கும் உங்கள் மீது விதியாக்கப்பட்டது, உங்கள் மீது உங்கள் மீது விதியாக்கப்பட்டது. அந்த விதியாக்கப்பட்ட அந்த நோம்பாக்கப்பட்டது ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்கும் விதியாக்கப்பட்டது. இதுக்கு வேற அர்த்தம்லாம் யாரும் கொடுக்க முடியல. குத்திப அலைக்கும் சியாமும் உங்கள் மீது விதியாக்கப்பட்டது கமா இதை போன்று, இதை போன்று கமா இப்படித்தான் இதை போன்று குத்திப கடமையாக்கப்பட்டது அலா யார் மீது அல்லதீன மின் கபலிக்க உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம். நமக்கு முன் சென்ற சமுதாயம் ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் மூசா அலைஹிஸ்ஸலாம், அவங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் ஒரு நபி, அவங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் ஒரு நபி, அவங்களுக்கு முன் சொல்ற சமுதாயம் ஒரு நபி. அப்ப இப்ராஹிம் நபி, நூஹ் நபி, எல்லா இறை தூதரும் நோம்பு பிடிச்சாங்க. அப்ப எல்லா இறை தூதரும் நோம்பு பிடிச்சவங்க நம்பிக்கை கொண்டன. அப்ப நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு தான் அந்த நோம்பு. நம்பிக்கை இல்லாத மக்கள் நோன்பு இல்லை. அப்ப நம்பிக்கை கொண்ட மக்கள் யாரு? இறைவனையும் இறை தூதரையும் அந்த வேதங்களையும் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் நம்புறவங்க நம்பிக்கை கொண்டவங்க. அந்த நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இந்த நோம்பு கடமையாக்கப்பட்டு இந்த நோம்பினால் கிடைக்கப்பட்ட அவ்வளவு ரஹமத்து, அவ்வளவு அருளும் அவர்களுக்கு உண்டு. சந்தேகமே படாதீங்க. அது யாரா இருந்தாலும் சரி. ஆதியிலிருந்து இன்னைய வரைக்கும், ஆதியில அந்தத்திலிருந்து இன்னைய வரைக்கும் உள்ள யாரெல்லாம் இறைவனை ஏற்று இறைவனுடைய சொல்படி நோன்பு பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு அவ்வளவு நன்மை இருக்குது, ரஹமத் இருக்குங்களாம். அப்ப இந்த ரஹமத் என்னென்ன இருக்குன்னு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அப்படியே பார்த்துட்டே வருவோம் தொடர்ச்சியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.